எம்எல்ஏ 10 வருஷமா தூங்கி இருந்துட்டு இப்ப எங்க ஊர்ல உப்பு தண்ணி வருது 10 பேர் டயாலிசிஸ் 5 பேர் டயாலிசிஸ் பண்றாங்க. ஏன்னா 100 நாள்ல 5 பேருக்கு பண்றாங்க. டயாலிசிஸ் 10 நாள்ல வந்துடுது. எத்தனை நாள் உடல் கெடுதி அடைந்தால் அவங்க டயாலிசிஸ் பண்ண நிலைமை வந்திருக்கும். இதுக்கு நீ தானே பொறுப்பு, நாங்களா பொறுப்பு, எங்களுடைய அரசாங்கமா பொறுப்பு. கல்லூரி மாணவர்கள் மத்தியிலே போதை பொருட்கள் நடமாட்டம் இருக்கு. உடனே நம்ம கிட்ட குறை சொல்றாங்க. ஆனா பாவீங்களா, இது கூட உங்களுக்கு தெரியாதா? இந்த நடமாட்டம் என்பது 10-20 வருஷம் ஆண்டுகளாக வந்தது. இது நீங்க உருவாக்குறது, நீங்க கொடுத்தது. திமுக பெரிய மாஃபியா கும்பல மாட்டினான் போதை பொருள் கடத்தலுக்கு. அவனை அரசு பண்ண மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க. டாஸ்மாக் கிடைக்க அது உற்பத்தி செய்யற சாராயத்தை நீங்க தான் வச்சிருக்கீங்க. டிஎம்கே 2 ஏடிஎம்கே 2 யார் ஆட்சியமைத்தாலும் இவன் 50% வாங்கிப்பான். அதுக்கு ஒரு ஃபண்டு பேரு. அது என்ன ஃபண்டுன்னா அசம்பிளி அவருக்கே சொல்லிட்டு தலைவர் கேட்டு சொல்லுவாங்க. என்ன பண்ண இப்படி ஒரு லஞ்சத்தை சட்டமாக்கிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் தாத்தா பையன் பேரன் 3 பேருக்கு சொல்லிக்கிறோம். ஏய் அது பேர் லஞ்சண்டா, அது பேர் என்னது லஞ்சண்டா. பார்ட்டி பண்றது வச்சாலும் லஞ்சம் தான், பாக்கெட் பண்றது லஞ்சம் தான், எது வச்சாலும் அது பேர் லஞ்சம். அந்த பார்ட்டி பண்ட இனிமே கொடுக்காதீங்க. அது நேரடியாக டாஸ்மாக் கெஜனுக்கு போட்டு எந்த பாய்ப்பும் நம்ம பாட்டில் பண்டெல்லாம் ஸ்ட்ரைட்டா அங்க போயிடுது. டாஸ்மாக் வருமானமா போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தாலும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இந்த லஞ்சத்தெல்லாம் பூரெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரிசர்ச் சென்டர், ஒரு பிஹெச்டி சென்டருக்கு, ஒரு உலகளாவே பல்கலைக்கழகம் இருக்குன்னா அது திமுக தான். அவங்க பேரையே லஞ்சமே விஞ்ஞான ஊழல் செய்வ யாருன்னா திமுக தான். வீராண ஏறி போட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பித்த ஊழல் இன்னைக்கு டாஸ்மாக் கடையில பாட்டிலுக்கு 10 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஊழல் பட்டியல் மிகப்பெரிய பட்டியல் அவங்க வச்சிருக்காங்க. 100 நாட்கள் அதை செய்யறாங்க. நாங்கள் செய்தது ஒரு பருக்கு தான். இன்னும் 1725 நாட்கள் இருக்கிறது. அதில் செய்ய போறதுக்கு ஒரு சாம்பிள் தான். நீங்க ஊழல் இப்ப எடுத்ததெல்லாம் ஒரு சாம்பிள் தான். இன்னும் இருக்குது. இன்னும் 1725 நாள் இருக்கு. அந்த எல்லா ஃபைனல் தலைவர் நீங்க ஓபன் பண்ண வச்சுங்க. 108 பேர் 107 பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண 120 பேர் தவிர மீது எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடும். டோட்டல் அசம்பிளிக்காக ஆயிடும். எல்லா தொகையிலும் மனிதர்கள் இருக்க வேண்டியது. ஒண்ணு உள்ள இருப்பாங்க, இல்லைன்னா நான் மட்டும் சொல்லல. ஒருத்தர் ரோடே போடல, போட்டாரு ஃபைல் எடுத்து சிங்கப்பூர்ல போய் கொடுத்துட்டாரு. நான் பேரு சொல்லப்பா, நீங்க சொல்லுங்க. கேட்கல, என் மேல எதுவும் பழி போட முடியாது. மக்கள் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் ஃபைல் எடுத்தாங்க. ஒரு ஊழல் செஞ்ச மந்திரி உடனே பதவி நீக்கம் செய்ய வேண்டாமா? 1.5 வருஷம் ஜெயில வச்சு பாதுகாத்து இலாக்கா இல்லாத அமைச்சர் அனைத்து வசதியும் ஜெயில செஞ்சு கொடுத்துட்டு வெளியே வந்த உடனே அவருக்கு அமைச்சர் பதவி. ஊழலுக்கு ரத்த கமலம் வச்ச ஒரே அரசு திமுக அரசு உலகத்திலே எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? ஊழல் செஞ்சு நீதிமன்றம் அவனை குற்றவாளி என்று சொல்கின்றது. ஜெயிலுக்கு போறாரு, கேஸ் நடந்துட்டு இருக்கு, குற்றவாளியா இல்லை அப்படின்னு நிரூபிக்கலன்னா அது வேற கதை. எனக்கு வழக்க முடியல, நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளித்து சிறைக்கு சென்றவரை 1.5 வருடம் நம்மளுடைய வழிபடத்தில் காப்பாற்றி அவருக்கு இலக்கால அமைச்சர் வச்சு வந்தவரை திருப்பி பாட்டுக்கு 10 ரூபா வாங்கி எங்க குடும்பத்துக்கு பிரிச்சு கூடான்னு சொல்லி ரத்த கமலம் பிரிச்சதை இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம். நம்மை போல எளிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா, நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனா, ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷன் இல்ல ஹார்ட் ஆபரேஷன் போனா 15 லட்சம் 15 லட்சம் வெளியே வர முடியாது. இதை புரிந்ததால் தான்
ஒவ்வொரு தமிழனுக்கும் மருத்துவ காப்பீடு 25 லட்சமா மாத்திருக்காங்க. நீ உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை வசதி மருத்துவத்தை மாத்திருக்காங்க. தளபதிக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருந்தாங்க. அதையெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு வெயில வந்து நின்றுட்டு நம்மளுக்காக எனக்கு செய்த மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், எனக்கு சம்பாதிச்சதெல்லாம் போதும், பேர் போதும், புகழ் போதும், நான் ஏதாச்சும் என் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக முதலமைச்சராக இருக்காங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வருது அரசியல 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்திருக்காரு. உங்களை மாரி சம்பாதிக்கிறதுக்கு வரல. காலையில வந்தா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து சின்சியரா ஒர்க் பண்றாரு. ஒரு ஆபீசர் பேரு முதலமைச்சர் பேரு என்னமே கிடையாது. நம்மை போல எளிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷன் இல்ல ஹார்ட் ஆபரேஷன் போனா 15 லட்சம் 15 லட்சம் வெளியே வர முடியாது. இதை புரிந்ததால் தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் மருத்துவ காப்பீடு 25 லட்சமா மாத்திருக்காங்க. நீ உயிர் வாழ்றதுக்கான அடிப்படை வசதி மருத்துவத்தை